இனி 2-3 நாளைக்கு என்னோடய விலாக் ஃபுல்லாகவே திருச்சியிலேருந்து தான் இருக்க போது. என்னோடய கீதாக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். பாப்பா வந்த உடனே அவங்க அண்ணன் விஷாகனை பிடிச்சிக்கிட்டான். 2-3 நாளைக்கு எனக்கு தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடியிலேருந்து நம்ம ஊரை சுற்றி பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். நான் திருச்சி பொண்ணுன்னு தான் பேர். ஆனால் திருச்சியில் பெருசாக எங்கேயுமே நான் போனதில்லை, வீட்டில் விட்டதும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக அக்கா வீட்டுக்கு வர்றது. நான் வந்ததுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் மேலே துணி துவைக்கிற வேலைலாம் இருந்துச்சா, நானும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் அண்ணனும் தங்கச்சியுமா ஃபுல்லாக மொட்டை மாடி ஃபுல்லாக தண்ணியால் நிரப்பிட்டாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி 4-5 டைம் தண்ணி விட்டால் தான் நைட்டு தூங்க முடியும். ஈவினிங் மேலே மாமா வந்துட்டு குளுமியானந்த சுவாமிகள் மடாலயம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கோயில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் வைப். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வர்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், கேட்டதை கொடுக்குற சுவாமி. உண்மையாலுமே என்னோட வேண்டுதலையும் நான் வச்சுருக்கேன், நம்புகிறேன் நான் கேட்டதை கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி. எங்கள் மாமா அந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.